Hi, good evening. This is Dr. S. Maheswari for NCERT in Tamil. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் படிக்க போகிறது செல் த யூனிட் ஆஃப் லைஃபோட கண்டினியூவேஷன். தட் இஸ் நம்ம போன வீடியோவில் ப்ரோகேரியாட்டிக் செல் தியரி அதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம யூகேரியாட்டிக் செல்லுக்குள்ளே போகிறோம். யூகேரியாட்டிக் செல் கொஞ்சம் டீட்டெயிலாக போக வேண்டியிருக்கும் பிகாஸ் அது அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஆர்கனல்ஸ் பற்றி படிக்கும்போது கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி படிப்போம். மொத்தமாக அதாவது சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனல்லாம் ஒன்றா, டபுள் மெம்பரேன் ஆர்கனல்லாம் ஒன்றா படிப்போம். அதுக்கு முன்னாடி ஓவராலாக அதோட பிளாஸ்மா மெம்பரேன், செல் வால், அதுக்கப்புறம் சைட்டோஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் பார்ப்போம். போகிற போக்கில் நம்ம பார்ப்போம் எப்படி கம்பைல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ லெட் அஸ் see eukaryotic cells. The eukaryotes include all the protistனா யூனிசெல்லுலார் யூகேரியாட்ஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். Plants, animals and fungi. In eukaryotic cells, there is an extensive compartmentalization of cytoplasm through the presence of membrane-bound organelles. Compartmentalization na onno ille, that is separate organelles carrying on separate function. avladha adudha compartmentalization. Eukaryotic cells possess an organized nucleus with a nuclear envelope. So eukaryotic cellனாலே true nucleus இருக்குது, that is membrane bound nucleus. In addition, eukaryotic cells have a variety of complex locomotory and cytoskeletal structures. அது வேறு, இதெல்லாம் இல்லாமல் இது வேறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா locomotory structures, cytoskeletal structures அதெல்லாம். Their genetic material is organized into chromosomes. ஸோ நியூக்ளியஸ் ஒரு யூகேரியாட்டிக் செல்லுக்குள்ள நியூக்ளியஸ்க்குள்ள குரோமாட்டின் ரெட்டிகுலம் தான் குரோமோசோமாக மாறுது. அந்த குரோமோசோம்க்குள்ள டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏக்குள்ள ஜீன், அந்த ஜீனை ஸ்ப்ளிட் பண்ண அல்லீல்ஸ், அப்படி போகுது டீட்டெயில். ஓகே, ஸோ தட் இஸ் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் யூகேரியாட்டிக் செல் தேன் அ ப்ரோகேரியாட்டிக் செல். ஆல் யூகேரியாட்டிக் செல்ஸ் ஆர் நாட் ஐடென்டிக்கல். Plant and animal cells are different as the former possess cell wall, that is plant cellக்குள்ள cell wall இருக்குது, plastids இருக்குது and a large central vacuole இருக்குது. இதெல்லாம் plant cellோட significant features different from animal cell which are absent in animal cells. So plastid, cell wall, large central vacuole. On the other hand, animal cells have centrioles which are absent in almost all plant cells. இங்கே பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஆல் பிளான்ட் செல்ஸ் அப்படின்னா எங்கேயோ சில பிளான்ட் செல்ஸில் இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ லோவர் கேட்டகரியில் ரொம்ப ஃபியூ ஆல்கேயில் இருக்குது, தட் இஸ் இந்த சென்ட்ரியோல்ஸ் இருக்குது. மற்றபடி ஹையர் கேட்டகரியிலலாம் கிடையாது. அது கூட எல்லா ஆல்கேலையும் கிடையாது, ஃபியூ ஆல்கேஸ் பொசஸ். அது சென்ட்ரியோல்ஸ் ஆர் வெரி காமன் இன் அனிமல் செல்ஸ். இப்போ இந்த பிக்சரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல். ஓகே, ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி திஸ் இஸ் த லார்ஜ் சென்ட்ரல் வேக்யூல், திஸ் பார்ட். அதுக்கப்புறம் மற்றபடி செல் வாலை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தோ ஹியர் இஸ் த செல் வால் விச் இஸ் ப்ரெசன்ட், அங்கே இல்லாதது. அதுக்கப்புறம் பிளாஸ்டிட்ஸ், இங்கே உங்களுக்கு இருக்க நம்ம படித்த மாதிரி plant cell has got a cell wall, plastid and large central vacuole. So here there is a chloroplast. So இது மூணும் கொடுத்தது. குளோரோபிளாஸ்ட்டுக்குள்ளே அப்படியே இந்த தைலக்காய்னு ஒரு குட்டி குட்டியாக ஒரு ஸ்ட்ரக்சரோட போட்டிருந்தால் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்திருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங், திஸ் இஸ் த பிளான்ட் செல். இப்போ நீங்கள் அனிமல் செல்லுக்குள்ளே போனீங்கன்னா முக்கியமாக காமிச்சிருக்கிற அந்த சென்ட்ரியோல் which is absent in plant cell. So this is centriole. Okay, this thing is not there in plant cell. இந்த பிக்சரை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. திடீர்னு இந்த பிக்சர் கொடுத்து பார்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ண சொன்னால் அது எக்ஸாமில் ஏபிசிடின்னு போட்டு கொடுத்துருந்தா, ஸோ யூ ஷுட் கெட் அ ஃபுல் மார்க். அடுத்தது, let us now look at individual cell organelles to understand their structure and function. So first நம்ம cell membrane. The detailed structure of the membrane was studied only after the advent of the electron microscope in the 1950s. Electron microscope வந்த பிறகு தான் படிக்க முடிஞ்சது. Meanwhile, chemical studies on the cell membrane, especially in human red blood cells, RBCs, enable the scientists to deduce the possible structure of plasma membrane.
ஸோ ஆர்பிசியிலேருந்து ஓரளவு படிக்க முடிஞ்ச அந்த கெமிக்கல் காம்போசிஷன் எல்லாம். These studies showed that the cell membrane is mainly composed of lipids and proteins. Cell membrane இருந்த chemical composition மெயினாக ப்ரோட்டீனும் லிப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. The major lipids are phospholipids that are arranged in a bilayer. மேஜர் லிப்பிட் என்ன லிப்பிட்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போலிப்பிட். இது முக்கியம். இட் இஸ் அரேஞ்ச்ட் இன் பைலேயர். ஸோ பேசிக்கலாக ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் ஸ்ட்ரக்சரை சிம்பிளாக போடுறதுன்னா நான் இப்போ போடுறேன். பைலிப்பிட் இப்படி இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ப்ரோட்டீனாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்டர்னல் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் நடுவில் லிப்பிட் பைலேயர். ஸோ இப்படி ஒரு ஹைட்ரோஃபோபிக் டெய்லு, ஒரு ஹைட்ரோஃபிலிக். ஸோ இதோட டெய்ல் அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்குது. திஸ் இஸ் த லிப்பிட் லேயர். ஹெட்டு வந்து ஹைட்ரோஃபிலிக், டெய்ல் வந்து ஹைட்ரோஃபோபிக். இது இல்லாமல் இதுக்கு நடுவில் அங்கங்கே ஒரு இன்ட்ரின்சிக் ப்ரோட்டீன் இருக்கும். intrinsic protein, okay, we go with different colors. So இங்கெல்லாம் இருக்குது. So இந்த blue color is a intrinsic protein. Green, so this is protein. இது extrinsic protein. இதுவும் extrinsic protein. இது intrinsic protein. This yellow color is lipid group. Okay, so this is the plus or simple structure போடுறதா இருந்தால் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் உங்களுக்கு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வந்த பிறகு வந்தது. பட் கெமிக்கல் காம்போசிஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஃப்ரம் த ஆர்பிசி ஸ்டடி. ஸோ த மேஜர் லிப்பிட்ஸ் ஆர் பாஸ்போலிப்பிட்ஸ் தட் ஆர் அரேஞ்ச்ட் இன் அ பைலேயர். ஆல்சோ த லிப்பிட்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் வித்தின் த மெம்பரேன் with the polar head towards the outer side and the hydrophobic tail towards the inner part. ஸோ இதில் டெய்ல் உள்பக்கம் பார்த்த மாதிரி, ஹெட் ரீஜன் வந்து அப்படியே இந்த ப்ரோட்டீனை டச் பண்ண மாதிரி அவுட் சைட். This ensures that the non-polar tail of saturated hydrocarbon is protected from the aqueous environment. In addition to phospholipids, membrane also contain cholesterol. Cholesterolum இதோட இருக்கு. Later, biochemical investigation clearly revealed that the cell membrane also possesses protein and carbohydrate. Carbohydrate ரொம்ப லிமிட்டட் பர்சன்ட்டில் இருக்கும், ப்ரோட்டீனும் லிப்பிடும் நிறைய இருக்கும். ஸோ பேசிக்கலாக சொல்ல போனீங்கன்னா நிறைய லிப்பிடு, அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் கண்டென்ட்டு, அது இது கொஞ்சம் ஒரு செல்லுக்கு ஏற்ற மாதிரி மாறும். பட் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் இஸ் வெரி வெரி லிமிட்டட். ஸோ லேட்டர் biochemical investigations clearly revealed that the cell membrane also possesses protein and carbohydrate. The ratio of protein and lipid varies considerably in different cell types. In human beings, the membrane of the erythrocyte is approximately 52% protein and 40% lipid. So, அது மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு செல்லுக்கு ஏற்ற மாதிரி. 52% protein, 40% lipid. இது ரொம்ப ஸ்டாக்னண்ட்டாக இந்த லெவல் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, மாறும். பட் நம்மளோட ஆர்பிசியில் திஸ் இஸ் த கண்டென்ட். ஓகே, அண்ட் டிபெண்டிங் ஆன் த ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன், membrane proteins can be classified as integral and peripheral. ஸோ இந்த இப்போ நான் போட்ட extrinsic protein தான் peripheral and உள்ளே இருக்கிற intrinsic protein தான் integral. Peripheral proteins lie on the surface of a membrane while the integral proteins are partially or totally buried in the membrane. இங்கே டயக்ராம் கொடுத்துருக்கு, அது அப்படி ஓவரால் லுக் பார்த்துக்கோங்க. அடுத்தது, an improved model of the structure of plasma membrane, cell membrane, was proposed by Singer and Nicholson in 1972, widely accepted as fluid mosaic model. So இந்த ஃப்ளூவிட் மொசாய்க் மாடல்னால் ஏதோ ஃப்ளூவிடோடு அமைக்கப்பட்டது அப்படிலாம் கிடையாது. ஃப்ளூவிடிட்டி அப்படின்னு சொன்னால் நகரும் தன்மை இருக்குது. தட் இஸ் உள்ளே ஒரு கண்டென்ட் போகும்போது, இப்போ நம்ம ஒரு
பிளாஸ்டிக் ஐட்டம் அப்படியே அமுங்கிற ரப்பர் ஐட்டம், நாட் பிளாஸ்டிக், அமுங்கிற அந்த ரப்பர் ஐட்டம் வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு நடுவில் ஏதாவது ஒரு கண்டென்ட் போகும்போது இது அப்படியே அமுங்கி வழிவிடும். தட் இஸ் இந்த லிப்பிட் லேயர் அப்படியே உள்ளே அமுங்கி வழிவிடும். அதுதான் இங்கே ஃப்ளூவிடிட்டின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ், த குவாசி ஃப்ளூவிட் நேச்சர் ஆஃப் லிப்பிட் எனேபிள்ஸ் லேட்ரல் மூமெண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் விதின் த ஓவரால் bilayer. உள்ளுக்குள்ளே அது நகரும் ஒரு தன்மை. This ability to move within the membrane is measured as its fluidity. ஸோ ஏன்னா இன்டெக்ரல் ப்ரோட்டீனே நம்ம உள்ளே அப்படியே வெளியே போய் ஏதாவது ஒரு கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு உள்ளே வர மாதிரி அமைப்பும் இருக்குது. ஸோ ப்ரோட்டீனே அங்கே உள்ளுக்குள்ளே அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த லிப்பிடோட கண்டென்ட் வச்சு, அந்த ஒரு எலாஸ்டிக் நேச்சர் ஆஃப் லிப்பிடை வச்சு, அதுதான் ஃப்ளூவிடிட்டின்னு சொல்கிறது. The fluid nature of the membrane is also important from the point of view of functions like cell growth, formation of intercellular junctions, secretions, endocytosis, cell division. இதுவும் எக்ஸாமில் கேட்கப்படலாம். So what are the benefits of fluidity? That fluidity of the plasma membrane பார்த்தீங்கன்னா, it is helpful for cell growth and formation of intercellular junction, secretion, எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னு சொன்னால் ஏதாவது காம்பனண்ட் உள்ளே போகிறது, செல்லுக்குள்ளே போகிறது எண்டோசைட்டோசிஸ், வெளியே வந்தால் எக்ஸோசைட்டோசிஸ், அப்புறம் செல் டிவிஷனுக்கும் திஸ் இஸ் ஃப்ளூயிடிட்டி இஸ் வெரி மச் ஹெல்ப்ஃபுல். அடுத்தது, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் இஸ் த transport of the molecules across it because it is semi permeable. ஒரு செல்லும் இன்னொரு செல்லும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு செல்லுக்குள்ளேருந்து இன்னொரு செல்லுக்கு மேட்டர் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, த மெம்ப்ரெயின் இஸ் செலக்டிவ்லி பெர்மியபிள் டு சம் மாலிக்யூல்ஸ் ப்ரெசென்ட் ஆன் எய்தர் சைட் ஆஃப் இட். ரெண்டு பக்கத்தில் இருக்கிறதுல இருந்தும் செலக்டிவாக தான் அது அனுப்பும், எல்லாத்தையும் உள்ளே அனுப்பாது. Many molecules can move briefly across the membrane without any requirement of energy, and this is called a passive transport. Passive transportனா without using any ATP. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு காஃபியை சூடு பண்ணணுன்னா ஸ்டவ்வில் வைக்கணும், கேஸ் ஸ்டவ் ஒரு இண்டக்ஷனோ, அப்போது எனர்ஜி யூஸ் ஆகுது, அது ஆக்டிவ். இப்போ நீங்கள் அப்படியே அது சில்லுன்னு ஆக்கணுன்னா ஜஸ்ட் ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சு அப்படியே காற்றோட இதுவாகிட்டு சில்லுன்னு ஆகிடும் வித்தவுட் யூஸிங் எனி எனர்ஜி. கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்து அப்படியே குடிச்சிடலாம் சில்லுன்னு ஆனோன்னு. திஸ் இஸ் பேசிவ். ஸோ இங்கே எனர்ஜியே யூஸ் ஆகலை அப்படி சொன்னால் இட் இஸ் பேசிவ் டிரான்ஸ்போர்ட். எனர்ஜி யூஸ் ஆனால் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஸோ நியூட்ரல் solutes may move across the membrane by the process of simple diffusion along the concentration gradient from higher concentration to the lower concentration. அவ்வளோதான், அது passive. Water may also move across this membrane from higher to lower concentration. Movement of water by diffusion is called osmosis. Osmosis எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். From lower concentration to higher concentration, general concentration termல சொல்ல போனால், but the movement of water molecule அப்படின்னு பார்த்தீங்கன்னா from higher to lower concentration, that is called osmosis. As the polar molecules cannot pass through the nonpolar lipid bilayer, they require a carrier protein of the membrane to facilitate the transport across the membrane. ஸோ போலார் மாலிக்யூல் வந்து இந்த லிப்பிட் இருக்கு இல்லையா, அது வழியாக உள்ளே போக முடியாது அப்படின்னு சொன்னால் they need some carrier protein. அப்போது இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன் இருக்குல்ல, இது போய் அந்த கண்டென்ட்டை உள்ளே தூக்கிக்கிட்டு வந்து ஒரு ஃப்ளிப்லாப் மூமெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஜஸ்ட் ட்ரா, இப்போது ஒரு பிளாஸ்மா, திஸ் இஸ் த பிளாஸ்மா மெம்ப்ரெயின். இப்போ உள்ளே இங்கே வந்து சைட்டோபிளாசம், வெளியே வந்து அவுட் சைட் த சைட்டோபிளாசம். இப்போ இங்கே இருக்கிற இன்டெக்ரல் ப்ரோட்டீன் என்ன பண்ணோன்னா சைட்டோபிளாசமில் இருக்கிற சில கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு, தட் இஸ் சம் கண்டென்ட், ஃப்ரம் ஹியர் டு இட் வில் டேக் அ ஃப்ளிப்லாப். க்ராஸ் பண்ணி வெளியே போகாது, ஃப்ளிப்லாப் பண்ணி வெளியில் இருக்கிற கண்டென்ட்டை தூக்கி இதோட அட்டாச் பண்ணி திருப்பி ஒரு ஃப்ளிப்லாப் அடித்து உள்ளே வந்து இட் வில் புட் இட் இன் டு த சைட்டோபிளாசம் அண்ட் எகெயின் கோ பேக்ஸ் அண்ட் செட்டில் டவுன் தேர். திஸ் இஸ் கால்டு ஃப்ளிப்லாப் மூமெண்ட்டு. ஏன்னா கண்டென்ட்டு எப்படியும் உள்ளே வரணும், அந்த கண்டென்ட் உள்ளே வர முடியல அப்படின்னு சொன்னால் இதுதான் ஃப்ளூவிடிட்டி ஆக்சுவலி. ஸோ இந்த இன்டெக்ரல் ப்ரோட்டீன் அப்படியே போய் கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு திருப்பியும் உள்ளே வந்து சைட்டோபிளாசம்குள்ளே போட்டுட்டு திருப்பியும் போய் they just settle down. This is called carrier. So they just go carry the content, put it into the cytoplasm,
திருப்பியும் போய் நிற்கு. So carrier protein of the membrane to facilitate the transport across the membrane. A few ions or molecules are transported across the membrane against their concentration gradient from lower to the higher concentration. Such a transport is an energy dependent process in which ATP is utilized. ATP எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இப்படி கூட கொடுக்கலாம், ஃப்ரம் லோவர் கான்சன்ட்ரேஷன் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன். இந்த இடங்களில் நமக்கு தேவைப்படுது. ஸோ இன் விச் ATP is utilized and it is called active transport. இந்த எக்ஸாம்பிள் சோடியம் பொட்டாசியம் பம்ப். இது நர்வஸ் சிஸ்டமில் படிப்போம், அப்போ இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது செல் வால். செல் வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஜிஸ்ட்டு சொல்கிறேன். செல் வால்னால் நமக்கு ப்ரைமரி செல் வால், செகண்டரி செல் வால் ரெண்டு இருக்குது. ப்ரைமரி செல் வால் பிளான்ட்டில் இருக்கிற செல் வால், நம்ம செல் வாலை வச்சு தான் கிளாஸிஃபிகேஷனே அங்கே பிரியுது அந்த லெசனில். பிளான்ட் செல் வால்னால் செல்லுலோஸ், செமி செல்லுலோஸ் அந்த மாதிரி. ஃபங்கை செல் வால் ஃபங்கை செல் வால் இஸ் கைட்டின். பாக்டீரியல் செல் வால் நம்ம அங்கே பார்த்தோம், தட் இஸ் பெப்டிடோகிளைக்கன் செல் வால் மேட்டர். நம்ம இப்போ யூகேரியாட்டிக் படிக்கும்போது பாக்டீரியாவை பற்றி நம்ம படிக்க வேண்டாம். only the plant cell as well as the fungal cell. Plant cell wall and the primary cell wallங்கிறது கம்பல்சரி எல்லா செல்லிலும் இருக்கும். செகண்டரி செல் வால்ங்கிறது ஸ்பெஷல் செல்ஸில் இருக்கும், லைக் xylem, sclerenchyma அந்த மாதிரி செல்ஸில். டயக்ராம் இல்லை, நான் இங்கே ஐ ஜஸ்ட் மென்ஷன், படிச்சுக்கிட்டே போடுவோம். Cell wall. As you may recall, a non-living rigid structure called the cell wall forms an outer covering for the plasma membrane of fungi and plants. ஒரு லைன் ஞாபகம் வச்சுக்கணும், non-living rigid structure. Okay. A cell wall not only gives a shape to the cell and protects the cell from a mechanical damage and infection, it also helps in cell-to-cell interaction and provides barrier to undesirable macromolecules. இங்கே பாருங்கள், ப்ரொடெக்ஷன் மட்டும் இல்லை, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் இல்லை, அண்ட் ஆல்சோ சப்போர்ட் டு டிரான்ஸ்போர்ட் த கண்டென்ட். ஒரு பிளாஸ்மோடெஸ்மேட்டான ஒரு கனெக்ஷன் வழியாக உள்ளே போயிட்டு வந்துட்டு இருக்கும் கண்டென்ட்டு. அதுவும் இல்லாமல் they don't allow the undesirable content into the cell. Algae have cell wall made of cellulose, galactans, mannans and mineral like calcium carbonate. While in other plant it consists of cellulose, hemicellulose, pectin and proteins. So இதில் காமனாக செல்லுலோஸ்ங்கிறது ஒரு ரொம்ப காமன் கண்டென்ட். The cell wall of young plant cell, the primary cell wall, is capable of growth, which gradually diminishes as the cell matures, and the secondary wall is formed on the inner towards the membrane side of the cell. So the middle lamella is a layer mainly of calcium pectate which holds or glues the different neighboring cells together. Stickia. The cell wall and middle lamella may be traversed by plasmodesmata which connect the cytoplasm of neighboring cells. I'll just draw a picture. அப்போ இன்னும் கொஞ்சம் clarity கிடைக்கும். Okay, listen. I just draw. Think that this is the outermost layer. Okay, outermost layer in the sense this is the primary cell wall. Okay, so I'll go with another color. Secondary cell wall அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா it is just present inner to the primary cell wall. Okay, inner to the primary cell wall. So this is secondary cell wall. அடுத்த கலர் எடுத்து I can just go with this is the plasma membrane. This is the plasma membrane. Okay, இப்போ I'll just take another color. I'll just give you this color. Okay, so I just go outside. This is the content which is connecting the neighboring cell called, this is middle lamella. Okay, so the yellow color is plasma membrane. Okay, so the yellow color is plasma membrane. Okay, so the next cell is connected with this middle lamella. Okay, so this is the middle lamella and the neighboring cells are connected. இதே மாதிரி content இது பக்கத்தில் வரும்.
இப்போது இதில் இருந்து அடுத்த செல்லுக்கு ஒரு கண்டென்ட்டு போயிட்டு இருக்குது. அது எதுனா ஸோ திஸ் இஸ் த கண்டென்ட். இப்படி ஜாயிண்ட் அடித்து இந்த ஏரியாவில் நீங்கள் திஸ் யூ கேன் சே இட் ஆஸ் அ திஸ் யூ கேன் கன்சிடர் as a plasmodesmata. ஓகே, ஸோ இதுதான் plasmodesmata கனெக்டிங் த நெய்பரிங் செல். அந்த செல் சைட்டோபிளாசமும் இந்த செல் சைட்டோபிளாசமும் சேர்ந்தது plasmodesmata. அண்டர்ஸ்டுட்? ஸோ ஒரு பிளாஸ்மா அவுட்டர் மோஸ்ட்னு பார்த்தீங்கன்னா மிடில் லேமெல்லாக்கு உள்ள ப்ரைமரி செல் வால், அதுக்குள்ளே செகண்டரி செல் வால், அதுக்குள்ளே பிளாஸ்மா மெம்பரேன், எல்லாத்தையும் இந்த சைட்டோபிளாசம் டு அடுத்த சைட்டோபிளாசம் இஸ் கனெக்டட் பை plasmodesmatal கனெக்ஷன். இந்த ஆர்டர் மறக்கக்கூடாது. மிடில் லேமெல்லா இஸ் a layer mainly of calcium pectate which holds or glues the different neighboring cells together. So இந்த calcium pectateங்கிற கண்டென்ட்டையும் மறக்கக்கூடாது. And the cell wall and middle lamella may be traversed by plasmodesmatal connection which connects the cytoplasm of neighboring cell. Okay, so இப்போ நான் ஆக்சுவலி எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோனா, இப்போ நம்ம செல் வால் படிச்சிட்டோம், செல் மெம்பரேன் படிச்சிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக இந்த சைட்டோஸ்கெலிட்டன் படிப்போம். அப்போ தான் ஒரு ஆர்டர் இருக்கும் நமக்கு. படிக்கும்போது ஒரு ஆர்டர்லியாக படிச்சிட்டோம்னா மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் எல்லாம் நம்ம தனியாக படிப்போம். ஸோ இப்போ நம்ம சைட்டோஸ்கெலிட்டன் பற்றி சொல்லித்தரேன். ஸோ an elaborate network of filamentous proteinaceous structure consisting of microtubules, microfilaments and intermediate filaments present in the cytoplasm is collectively referred to as the cytoskeleton. The cytoskeleton in a cell are involved in many functions such as mechanical support, motility and maintenance of the shape of the cell. Cytoskeleton அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு சைட்டோபிளாசம்குள்ளே அப்படியே ஒரு தின் ஃபிலமெண்ட். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இப்போ இது ஒரு மைக்ரோ டிபியூல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். டிபியூல்ஸ், இந்த மைக்ரோ டிபியூல்ஸ் தான் பின்னாடி நமக்கு ஜென்ரலாக பார்க்க போனால் இப்போ ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகும் இல்லையா செல் டிவிஷன். அப்போது அனிமல் செல்லுக்குள்ளே நமக்கு இது இருக்குது, சென்ட்ரோசோம் இருக்குது, அதுலேருந்து ஸ்பிண்டில் ஃபைபர் ஃபார்ம் ஆகிட்டு போகுது ஈஸி. பிளான்ட் செல்லில் எதுவுமே இல்லையே, அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோடிபியூல்ஸ்லேருந்து வர்றது தான். ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு அந்த ஸ்பிண்டில் ஃபார்மேஷன் அதெல்லாம் நடக்கும். ஸோ இது அப்படியே இட் இஸ் ட்ராவர்சிங் த்ரூ அவுட். ஸோ ஒரு ஸ்கெலிட்டல் சிஸ்டம் மாதிரி இது சைட்டோபிளாசம்குள்ளே நகர்ந்துட்டுருக்கு. ரொம்ப நாள் முன்னாடி இது ப்ரோகேரியாட்டிக் செல்லில் இருக்குது இல்லைன்னு அந்த கான்ட்ரவர்சி போயிட்டே இருந்து இப்போது இதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே அதில் இல்லை. லைக் இதில் இருக்கிற இந்த காம்போசிஷன், செல் காம்போசிஷன் இருக்குது இல்லையா, கெமிக்கல் காம்போசிஷன், அதெல்லாம் இல்லைனாலும் இது மாதிரி சில ஸ்ட்ரக்சர்ஸ் அதுலேயும் ஓடிக்கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு கொஷின் மார்க்கே அப்படியே போயிட்டே இருக்குது. நம்ம அந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே இப்போ போக வேண்டாம். பட் வி ஸ்டடி அபவுட் என்னென்ன கண்டென்ட் இருக்குது சைட்டோஸ்கெலிட்டன்னா, மைக்ரோடிபியூல்ஸ், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட்ஸ். இது எல்லாமே ஒரு ஆக்டின் கண்டென்ட்டோடு சேர்ந்தது தான். ஆக்டின், அதுக்கப்புறம் இந்த முக்கியமாக இந்த மைக்ரோ ஃபைப்ரில்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே தான் வருது. And the cytoskeleton in a cell are involved in many functions such as mechanical support, motility, maintenance of the shape of the cell. So நாம் இதெல்லாம் படிச்சிட்டோம். லைக் என்னென்னா பிளாஸ்மா மெம்பரேன், செல் வால், சைட்டோஸ்கெலிட்டன் இதெல்லாம் படித்தாச்சு. இதுக்கப்புறம் நாம் செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் நம்ம இப்போ படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், செல் ஆர்கனல்ஸ் எல்லாம் ஐ ஜஸ்ட் மேக் இட் ஆஸ் அ டேபிள். அந்த டேபிளில் இருந்து நம்ம அப்படியே படிச்சுட்டு போவோம். அப்போ தான் படிக்கும்போது புரியும். ஐ ஜஸ்ட் வாண்ட் அ குட் பிளேஸ் ஃபார் மீ டு ரைட் த செல் ஆர்கனல் ஸ்ட்ரக்சர். எந்தெந்த ஆர்கனலில் எப்படி போடலாம் அப்படின்னு ஐ ஜஸ்ட் கோ வித் ஓகே. இங்கே போடுறேன். இங்கேயும் நமக்கு இடம் இல்லை, பட் ஐ ஜஸ்ட் ட்ரை டு மேக் இட். இப்போ நான் சிம்பிளாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறமா வி வில் கோ வித் ஓகே. இப்போ யூஸ்வலாக ஆர்கனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஹாவ் டபுள் மெம்பரேன் ஆர்கனல். டபுள் மெம்பரேன் ஆர்கனல் செல்லுக்குள்ளே ஆர்கனலில் டபுள் மெம்பரேன் ஆர்கனல்னால் 3 பேர் இருக்காங்க. நீங்கள் எம்என்சின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மல்டிநேஷ்னல் கம்பெனிங்கிற அந்த டேர்ம் ரொம்ப காமனாக நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி இங்கே எம்என்சின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ், குளோரோபிளாஸ்ட்.
ஓகே, இதெல்லாம் டபுள் மெம்பரேன் ஆர்கனல். ஓகே, அடுத்தது சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனல். சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனல். இந்த சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனலுக்குள்ள we have GERL, கில் அப்படின்னு சொல்லிக்கலாம். நம்ம புக்கில் மென்ஷன் ஆகிருக்கும். கோல்கை அப்பேரட்டஸ், G, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அண்ட் லைசோசோம். இது எல்லாமே எண்டோ மெம்பரேன் சிஸ்டமில் படிக்கிறோம். இது இல்லாமல் we have மைக்ரோபாடிஸ். இந்த மைக்ரோபாடிஸ்குள்ள we have பெராக்சிசோம் அண்ட் கிளையாக்சிசோம். நம்ம புக்கில் அது நம்ம படிக்க போகிறதில்ல. நாம் படிக்க போகிறது ஜென்ரலாக மைக்ரோபாடிஸ், அவ்வளோதான். ஆனால் இந்த மைக்ரோபாடிஸ் எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்குள்ளே வரல, பட் இட் இஸ் கம்மிங் அண்டர் சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனல். ப்ளஸ் வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸையும் நம்ம எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்குள்ளே படிச்சிருவோம். ஸோ GERL வேக்யூல் ப்ளஸ், ஓகே, திஸ் ப்ளஸ் திஸ். பட் மைக்ரோபாடிஸில் இருக்கிற பெராக்சிசோம் அண்ட் கிளையாக்சிசோம் நம்ம இங்கே படிக்கல. அண்ட் அப்படியே அடுத்தது போனீங்கன்னா நோ மெம்பரேன் ஆர்கனல். ஸோ நமக்கு ஆர்கனலுக்குள்ள தட் இஸ் தெர் இஸ் நோ மெம்பரேன், நோ மெம்பரேன் ஆர்கனல் ஆர் நான் மெம்பரேன் ஆர்கனல். இதை நம்ம ப்ரோகேரியாட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் ரிபோசோம் அண்ட் தென் சென்ட்ரோசோம், தட் இஸ் சென்ட்ரியோல்ஸ். ஸோ சென்ட்ரியோல் படிக்கும்போது சென்ட்ரியோலை சேர்த்த மாதிரி இந்த ஃப்ளாஜெல்லா, சீலியா எல்லாத்தையும் படிக்க முடியும். அண்டர்ஸ்டுட்? ஸோ இதெல்லாம் மெம்பரேன்ஸ் பற்றி படிக்கும்போது மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ஆர் வாட் எவர் இட் இஸ், இப்படி தான் பிரித்து படித்தா படிக்க ஈஸியாக இருக்கும். ஸோ இதனோட கண்டினியூவேஷனாக இப்போ நான் ஆர்கனல் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆர்கனல்ஸ்னால் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனல் எல்லாம் படிச்சுருவோம். பிகாஸ் டபுள் மெம்பரேன் ஆர்கனல் கொஞ்சம் பெருசு, அதை நான் தனி வீடியோவாகவே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனல் அண்ட் நோ மெம்பரேன் ஆர்கனலை நம்ம இன்றைக்கி முடிப்போம் இதோட கண்டினியூவேஷனாக. அதுக்கப்புறமா நம்ம டபுள் மெம்பரேன் ஆர்கனலில் நியூக்ளியஸ் அது இதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக போகும், அப்போ படிப்போம். ஸோ single membrane organelle, not all comes under endomembrane system. GERL, Golgi, endoplasmic reticulum, lysosome plus vacuoles, all coming under endomembrane system. Let us see. While each of the membranous organelle is distinct in terms of its structure and function, many of these are considered together as an endomembrane system because their functions are coordinated. இதோட ஃபங்க்ஷன் எல்லாமே கோஆர்டினேட்டட். எப்படின்னா உங்களுக்கு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இருந்து பிஞ்ச் அவுட் ஆகி வர்ற கோல்கை வெசிக்கிள்ஸ், அதிலிருந்து அப்படியே பிஞ்ச் அவுட் ஆகி போகிற லைசோசோம்ஸ், அதிலிருந்து பிஞ்ச் அவுட் ஆகி போகிற குட்டி குட்டி பெராக்சிசோம் லைக் கிளையாக்சிசோம் அப்படி போகுது. ஆனால் இது மூணு தான் மெயின் ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ கோல்கை, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம்ஸ். அதனால் இது மூணுமே எண்டோமெம்பரேன் சிஸ்டம். அண்ட் வேக்யூல்ஸ் வந்து ஒரு இன்க்ளூஷன் மாதிரி நிறைய கண்டென்ட்டை சேர்த்து வச்சுக்கிற ஆள். ஸோ ஹியர் த எண்டோமெம்பரேன் சிஸ்டம் இன்க்ளூட் endoplasmic reticulum, Golgi, lysosome and vacuoles. Since the function of the mitochondria, just I'll mark it because it's very important. Endomembrane system include ER, Golgi, lysosome and vacuoles, 4 items. Since the functions of the mitochondria, chloroplast and peroxisomes are not coordinated with the above components, these are not considered as a part of the endomembrane system. அதுக்குள்ள வரல. So the endoplasmic reticulum, ER, electron microscopic studies of eukaryotic cell reveals the presence of a network or reticulum of tiny tubular structures scattered in the cytoplasm that is called the endoplasmic reticulum. உங்களுக்கு நல்லா தெரியும் endoplasmic reticulum அப்படின்னு சொன்னாலே பிளாஸ்மா மெம்பரேனோட கண்டினியூஷன் அப்படியே போயிட்டே இருக்கும், போய் அப்படியே நியூக்ளியஸ் வரைக்கும் போய் அப்படியே கனெக்ட் பண்ணிடும். ஓகே, ஸோ லெட் அஸ் see. Hence HR divides the intracellular space into 2 distinct compartments, luminar inside ER and extraluminal cytoplasm பக்கம் இருக்கிற விஷயங்கள்.
ஓகே, ஸோ லியூமெனல்னா உள்பக்கம், இது வெளியில் சைட்டோபிளாசமோட சேர்ந்த பகுதி. The ER often shows ribosomes attached to their surface. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ரிபோசோம்ஸ் அட்டாச் ஆனது ஸ்மூத் ER, ஓகே, சாரி ரஃப் ER, பிகாஸ் கொஞ்சம் பார்க்க ரஃப்பாக இருக்குது. இங்கே ரிபோசோம் அட்டாச் ஆகாதது SER, தட் இஸ் ஸ்மூத் ER. ஓகே, and let us see. So the ER often shows ribosomes attached to their outer surface. The endoplasmic reticulum bearing ribosomes on their surface is called rough endoplasmic reticulum. In the absence of ribosomes, they appear smooth and are called smooth endoplasmic reticulum. Rough ER is frequently observed in the cells actively involved in protein synthesis and secretion. What does it mean in the sense? Ribosomes are actively participating in protein synthesis. அப்புறம் secretion இருக்கிற இடத்துலையும் rough ER இருக்கும். They are extensive and continuous with the outer membrane of the nucleus. The smooth endoplasmic reticulum is the major site for synthesis of lipid. And in animal cells, lipid like steroidal hormone are synthesized in SCR. Steroidal hormone அப்படின்னு சொன்னால் நம்மளோட செக்ஸ் கார்டிகாய்ட்ஸ், குளுக்கோகார்டிகாய்ட்ஸ், அந்த மாதிரி ஸ்டீராய்டல் ஹார்மோன்ஸ் எல்லாமே இட் இஸ் கண்ட்ரோல்டு பை ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதோட அட்டாச்மெண்ட் எப்படி இருக்கும்னு ஒரு குட்டி டயக்ராம் ஐ ஜஸ்ட் விஷ் டு மேக். இப்போ பாருங்கள், நான் ஒரு குட்டி செல் தான் வரைய போகிறேன். திஸ் இஸ் த செல். ஓகே, ஸோ இந்த செல்லில் செல் மெம்ப்ரெயின்லேருந்து இப்படியே போயிட்டு இட் இஸ் கனெக்டட் வித் த சென்டர் நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸையும் பிளாஸ்மா மெம்ப்ரெயினோட நியூக்ளியார் மெம்ப்ரெயினையும் பிளாஸ்மா மெம்ப்ரெயினையும் கனெக்ட் பண்ணுறது தான் இந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். கிட்டத்தட்ட ஒரு 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 ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும். திஸ் இஸ் ஆல்சோ வில் கிவ் த ஸ்டிஃப்னஸ், ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி. அதில் SCR, தட் இஸ் ஸ்மூத் ER அண்ட் ரஃப் ER. ஸ்மூத் ER அப்படின்னு சொன்னால் லிப்பிட் சிந்தசிஸ், ரஃப் ERனால் ரிபோசோம் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் சிந்தசிஸ்குள்ளே போகுது. அவ்வளோதான் ஜஸ்ட்டு. அடுத்தது கோல்கை அப்பேரட்டஸ். கோல்கை அப்பேரட்டஸ் எப்பொழுதுமே ஒரு செல்லோட சைட்ஸில் இருக்கும், ஒரு கார்னர்ஸில் பார்க்க முடியும் கோல்கை அப்பேரட்டஸை. ரீசன் என்னென்னா, இவன் பேக் பண்ணி கண்டென்ட் அனுப்புறது, எண்டோசைட்டோசிஸ், எக்ஸோசைட்டோசிஸ், அதாவது வெளியே அனுப்புறது, உள்ளே அனுப்புறது, உள்ளுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது. அதனால் இவனோட மெயின் ஃபங்க்ஷனே பேக்கேஜிங், ஒரு கொரியர் சர்வீஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ லெட் அஸ் see. Camilo Golgi, first observed 1898, first observed densely stained reticular structures near the nucleus. Nucleus கிட்ட பார்க்குறாரு. These were later named Golgi bodies after him. அவரோட பேர் தான். They consist of many flat disc-shaped sacs or cisternae of 0.5 mm to 1.0 mm diameter. Diameter எல்லாம் படிக்கணும் கம்பல்சரியாக, அந்த சைஸு ஷேப் எல்லாம் படிச்சுக்கணும். சிஸ்டர்னே ஆர் சாக்ஸ் ஆர் ஃப்ளாட், 3 டைப்பு ஞாபகம் வச்சுக்கணும். வேரியட் நம்பர் ஆஃப் சிஸ்டர்னே ஆர் ப்ரெசென்ட் இன் அ கோல்கை காம்ப்ளெக்ஸ். ஏன் அதை காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் இன் இட், அது ஒன்று. இல்லை கோல்கை அப்பேரட்டஸ் சொல்லிக்கலாம், இல்லை டிக்டியோசோம்னு இன்னொரு பேரும் இருக்குது இதுக்கு. The Golgi cisternae are concentrate. Varied number of cisternae are present in a Golgi complex. The Golgi cisternae are concentrically arranged near the nucleus with distinct convex six or the forming phase and concave trans or the maturing phase. இப்போ I just draw. இப்போ இப்படி வரைகிறோன்னு வச்சுக்கோங்க. This is the ஷேப். இப்படியே வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்படியே இங்கே அப்படியே ஓரம் போக போக சின்ன சின்னதாக ஷேப் ஆகிடுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு கான்கேவ் சைடு, ஒரு கான்வெக்ஸ் சைடு. இந்த கான்வெக்ஸ் சைடை நம்ம சிஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கான்கேவ் சைடை ட்ரான்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கான்வெக்ஸ் சிஸ் ஆர் த ஃபார்மிங் ஃபேஸ். திஸ் இஸ் த ஃபார்மிங் ஃபேஸ் and this is the mature phase, maturing phase. The cis and trans phases of organelle are entirely different but interconnected. சும்மா பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது,
அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் உங்களுக்கு இது மெச்சூரான ஏரியா ஒன்று, இது கொஞ்சம் ஏர்லியராக ஃபார்ம் ஆன ஒரு ஏரியா. அதுக்கேற்ற மாதிரி அதோட ஃபங்க்ஷன், ஏன்னா அது மெச்சூர் ஆகி அப்படியே பிஞ்ச் ஆகி ஒரு அப்படியே வெசிக்கல்ஸாக மாறிக்கிட்டு இருக்கும். அந்த வெசிக்கல் எக்ஸஸாக இருந்து அப்படியே வெளியே போகுது. ஸோ அதோட ஃபங்க்ஷன் வேரி ஆகுது, தோ இட் இஸ் இன்டர்கனெக்டட். So the Golgi apparatus principally perform the functions of packaging material to be delivered either to the intracellular target or secreted outside the cells. இப்போ பாருங்கள், இப்போ எனி கண்டென்ட் which comes to the cell, இப்போ இதுதான் ஒரு கண்டென்ட் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், நம்ம கோல்கை அப்பேரட்டஸோட வெசிக்கல் இதை அப்படியே கவர் பண்ணி ஒரு கண்டென்ட் கொரியர் சர்வீஸ் ஒரு பேக் பண்ணிடுச்சு. திஸ் இஸ் பேக்கேஜிங். இந்த பேக்கேஜிங் இங்கேருந்து அப்படியே மூவ் ஆகி இன்ட்ராசெல்லுலார் ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்ட் ஆஃப் அ செல்லுக்கு ஈஸியாக மூவ் ஆகிறதுக்கு இட் வில் பி யூஸ்ஃபுல். அதாவது தட் ஷுட் நாட் மிக்ஸ் வித் த அதர் கண்டென்ட் அண்ட் அட் த சேம் டைம் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும், இதுவும் யாரையும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும். அதனால தான் இந்த பேக்கேஜிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். பாருங்கள், டு பி டெலிவர்ட் எய்தர் டு த இன்ட்ராசெல்லுலார் டார்கெட்ஸ் ஆர் செக்ரீட்டட் அவுட் சைட் த செல். ஸோ வெளியில் போகிறதுக்கும் the material to be packaged in the form of vesicles from the ER fuse with the cis phase of the Golgi apparatus and move towards the maturing phase. This explains why the Golgi apparatus remain in close association with the endoplasmic reticulum. அங்கேருந்து பிஞ்சாகி இங்கே வந்து இங்கேருந்து அப்படியே மெச்சூராகி அப்படியே வெளியே போகிறது. A number of proteins synthesized by ribosomes on the endoplasmic reticulum are modified in the cisternae of the Golgi apparatus before they are released from its transphase. நல்லா கவனிங்க, number of proteins synthesized by ribosomes. ஸோ ரிபோசோம் சிந்தசைஸ் பண்ண, ரிபோசோம் யாரோட அட்டாச் ஆகிருக்குன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோடு அட்டாச் ஆகிருக்கு. ஸோ மாடிஃபைட் இன் த சிஸ்டர்னே ஆஃப் த Golgi apparatus before they are released from the transphase. அதான் அந்த மெச்சூர் ஃபேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே அழகாக மாடிஃபை பண்ணி அனுப்பிச்சிடும். Golgi apparatus is the important site of formation of glycoprotein and glycolipids. This is also very important. Glycoproteins and glycolipids formation is coming under Golgi. ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோடு எப்பவுமே இது அட்டாச்சாக இருக்கிறதுக்கு ரீசனே அங்கேருந்து வர கண்டென்ட்டை அப்படியே வாங்கி பேக் பண்ணி அனுப்புறதாகட்டும், மெச்சூர் பண்ணி அனுப்புறதாகட்டும். அண்ட் ஸோ த நேம் இஸ் சிஸ் அண்ட் ட்ரான்ஸ். ஓகே, the next content is lysosome. லைசோசோம்ஸ்னாலே நம்ம ரொம்ப சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருப்போம் சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு. These are membrane bound vesicular structures formed by the process of packaging in the Golgi apparatus. The isolated lysosomal vesicles have been found to be very rich in almost all types of hydrolytic enzymes. லைசோசோம்னாலே hydrolytic enzyme, முக்கியமாக நம்மளோட digestive enzymes எல்லாம் hydrolases, lipases, proteases, carbohydrases, optimally active at the acidic pH. These enzymes are capable of digesting carbohydrate, protein, lipids and nucleic acid. இது எல்லாத்தையும் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் அண்ட் மோரோவர் அது இன்கேஸ் இப்போ செல்லுக்குள்ளே ஏதாவது ஒரு டெட்லி பாய்சனஸ் கண்டென்ட் வந்தால் they just kill themselves and kill that cell alone, அப்படியே ரிலீஸ் பண்ணிடும். அதனால தான் இது பேரே சூசைடல் பேக்ஸ்ன்னு படிச்சிடும். அடுத்தது வேக்யூல்ஸ். வேக்யூல்ஸ்குள்ளே போனீங்கன்னா இது கொஞ்சம் வேக்யூல்ஸே நம்ம ஸ்டோர் பண்ணுற கண்டென்ட்டை பொறுத்தோ இது வேரி ஆகும் கூட. இப்போ பார்ப்போம். The vacuole is the membrane bound space found in the cytoplasm. It contains water, sap, excretory product and other materials not useful for the cell. இப்போ வேக்யூல்ஸுங்கிறது ஒரு குடோன் மாதிரி ஒரு பிளான்ட்டுக்குள்ளே அதால் எவ்வளோ யூஸ் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்ட மிச்சம். இப்போ நமக்கு இன்கேஸ் இப்போ நம்மளால் பசிச்சா சாப்பிட்றோம், பசி இல்லைன்னா வி ஸ்கிப் த ஃபுட், அப்படி தானே. ஆனால் இப்போ ஒரு பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது, சன் வந்தோடனே அது பாட்னு ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணி எக்ஸஸாக ஃபுட்டு ரெடி ஆகிட்டே இருக்குது. அது என்ன தான் பண்ணும்? அப்போ அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு கோடோன் மாதிரி, அதுக்கு வேக்யூல்ஸ் அவசியமாக தேவைப்படுது. ஸோ அந்த வேக்யூலில் அது எக்ஸ்ட்ரா இருக்கிற கண்டென்ட்டை எல்லாம் போட்டு வச்சுக்கும். ப்ளஸ் அதில் வாட்டர் சேர்த்து வச்சுக்குது. வெளியில் சைட்டோபிளாசமில் சேர்ந்துதுன்னா பிஹெச் வேரி ஆச்சுன்னா மற்ற ஃபங்க்ஷன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ வாட்டரு, சாப்பு,
அதுலேருந்து வர எக்ஸ்ட்ரா எக்ஸ்க்ரீட்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஆள் கொடோன், அதுதான் vacuole. The vacuole is bound by a single membrane called tonoplast. இந்த term is important. Tonoplast. In plant cells, the vacuoles can occupy up to 90% of the volume of the cell. இவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு பாருங்கள், அதான் அது சென்ட்ரல் லார்ஜ் vacuole அப்படின்னு கொடுக்குறது. In plants, the tonoplast facilitate the transport of a number of ions and other material against concentration gradient into the vacuole. Hence, their concentration is significantly higher in the vacuole than in the cytoplasm. அதான் அந்த pH of the cytoplasm absolutely maintained because of the vacuole. அது vacuole உள்ளே வச்சுக்கிறதுனால தான் இந்த pH cytoplasmோட pH, செல்லோட pH is maintained easier. And in amoeba, the contractile vacuole is important for osmoregulation and excretion. இதை நம்ம அங்கே ப்ரோட்டிஸ்டாக படிக்கும்போது பார்த்தோம். ஆஸ்மோ ரெகுலேஷன், அது தேவையில்லைன்னா எக்ஸஸாக இருந்தால் வாட்டர் வெளியே அனுப்புறதுக்கும், இல்லை அதிகமாக தேவைப்பட்டால் உள்ளே அப்சர்வ் பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்கும் கான்ட்ராக்டல் வேக்யூலாக இருக்குது. In many cells, as in protist, food vacuoles are formed by engulfing the food particles. ஸோ சில நேரங்களில் சில செல்ஸில் ப்ரோட்டிஸ்டால் அது ஃபுட் வேக்யூலாக ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கண்டென்ட் தட் இஸ் சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனல்குள்ளே நாம் படித்தது. சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனுக்குள்ளே மைக்ரோ பாடிஸ் இருந்தாலும் அது எண்டோ மெம்பரேன் சிஸ்டம்குள்ளே வராததுனால இங்கே நமக்கு அவங்க மென்ஷன் பண்ணலை. ஓகே, இப்போ நாம் அடுத்தது நான் மெம்பரேன் ஆர்கனல், தட் இஸ் ரிபோசோம்ஸ், சென்ட்ரோசோம்ஸ் அந்த சீலியா, ஃப்ளாஜெல்லா எல்லாத்தையும் படிச்சுருவோம். ரொம்ப ஸ்பெஷலாக குளோரோபிளாஸ்ட், மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம போடுவோம். ஸோ இப்போ ஐம் ஜஸ்ட் டேக்கிங் யூ கைஸ் டு நோ மெம்பரேன் ஆர்கனல், ரிபோசோம்ஸ். ஸோ ரிபோசோம்ஸ் பார்த்தீங்கன்னா, ribosomes are the granular structures first observed under the electron microscope as dense particles by George Palade. 1953 தான் பார்க்குறாங்க. டென்ஸ்டாக ஒரு பார்ட்டிக்கிள் இருக்குது, அது என்னன்னு பார்த்தா ரிபோசோம். They are composed of ribonucleic acid and proteins and are not surrounded by any membrane. ஸோ இது எதனால் ஆனதுன்னா RNA + ப்ரோட்டீன், இது ரெண்டும் சேர்ந்தால் ரிபோசோம் ஃபார்ம் ஆகுது. The eukaryotic ribosomes are 80S while the prokaryotic ribosomes are 70S. ஸோ லார்ஜர் சப்யூனிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே லார்ஜர் சப்யூனிட் போட்டிருக்கு, அப்படியே I'll just make it here. Larger subunit is 60S and smaller subunit is 40S. Okay, let us see. And each ribosome has two subunits, larger and smaller subunits. The two subunits of 80S ribosomes are 60S and 40S, while that of 70S ribosomes are 50S and 30S. நம்ம அங்கே ப்ரோகேரியாட்டில் பார்த்தோம். Here S is Swechberg unit, stands for the sedimentation coefficient. கடைசியாக நிற்கிற ஸ்மாலஸ்ட் ஆர்கனல், இது நம்ம சென்ட்ரிஃபியூஜ் பண்ணும்போது அதுதான் இங்கே செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட். இட் இஸ் இன்டைரக்ட்லி எ மெஷர் ஆஃப் டென்சிட்டி அண்ட் சைஸ். அதோட டென்சிட்டியும் சைஸும் அதுதான் நான் அங்கேவே சொன்னேன். இந்த 60 + 40 போட்டால் 100 தானே வரும். அதை எப்படி நீங்கள் 60 80Sன்னு சொல்கிறீங்கன்னா, பிகாஸ் இது நாட் ஓன்லி த சைஸ் நம்பர், டென்சிட்டி கிரேடியண்ட்டும் வச்சதுனால திஸ் இஸ் த நம்பர். So both 70S and 80S ribosomes are composed of two subunits. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்காங்க. ரீசன் என்னென்னா, ரிபோசோம்ஸோட டீட்டெயிலாக நம்ம ப்ரோட்டீன் சிந்தசிஸில் டீட்டெயிலாக படிப்போம். ஓகே, அடுத்தது நான் மெம்பரேன் ஆர்கனல்குள்ளே நம்ம சீலியா, ஃப்ளாஜெல்லா அண்ட் சென்ட்ரியோல் வருது. சென்ட்ரோசோம் படிக்கும்போது தான் நம்ம இந்த சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா படிப்போம். சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா ஒரு எக்ஸ்டென்ஷன் தானே, ஸோ இதை அப்படியே இதோட படிச்சுருவோம். சென்ட்ரோசோம் படிக்கும்போது அப்படியே படிச்சுருவோம். ஓகே, ஸோ சீலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா. And cilia and flagella are hair-like outgrowth of the cell membrane. Cell membrane oda extension. Cilia are small structure which work like oars, causing the movement of either the cell or the surrounding fluid. Abdi like, so they just work like oars abdi and the movement kaga. Flagella are comparatively longer and responsible for cell movement. The prokaryotic bacteria also possess flagella, but these are structurally different from that of eukaryotic flagella.
Prokaryotic flagella basal body, hook and filament. But இந்த ஃப்ளாஜெல்லாவை பாருங்கள், நான் இந்த பிக்சர் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, சி வெளியில் இங்கே 2 + 9, இங்கே this 1 and 2. ஓகே, this is 2 + 9ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சி வெளியில் 1 2 3 4 1 2 3 4 5 6 7 8 9 doublets. 2 2வாக இருக்குது. இது ரெண்டும் 2 2வாக இருக்குது. எல்லாமே 2 2வாக இருக்குது. தட் இஸ் டப்லெட். ஸோ பெரிஃபரல் மைக்ரோடிபியூல்ஸ் டப்லெட். ஓகே, இந்த டப்லெட்டை கனெக்ட் பண்ணுது. எத்தனை டப்லெட்டையும் கனெக்ட் பண்ணுற 5 ஸ்மால் இன்டர் டப்லெட் பிரிட்ஜஸ். இங்கே பாருங்கள், இங்கே 2 3, இது மாறவே மாறாது. உள்ள 2, வெளியில் 3, 2 3 2 3. ஸோ திஸ் இஸ் கனெக்டிங் பிரிட்ஜ். அதுக்கப்புறம் சென்ட்ரலில் உங்களுக்கு 2 சென்ட்ரல் மைக்ரோடிபியூல்ஸ், அதை சுற்றி ஒரு சென்ட்ரல் ஷீத், இந்த ரெட் கலரில் இருக்கிற சென்ட்ரல் ஷீது. அப்புறம் இந்த டப்லெட்டில் இருந்து எக்ஸ்டெண்ட் ஆகிற ரேடியல் ஸ்போக்ஸ். இதுதான் ஒரு யூகேரியாட்டிக் ஃப்ளாஜெல்லாவோட ஸ்ட்ரக்சர். இந்த பிளாஸ்மா மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன் தானே இது. ஸோ இங்கே பிளாஸ்மா மெம்பரேன் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்ப்போம். Cilia are small structures which work like oars, causing the movement of either the cell or the surrounding fluid. Flagella are comparatively longer and responsible for cell movement. The prokaryotic bacteria also possess flagella, but these are structurally different from that of the eukaryotic flagella. அதில் இருக்கிற அந்த 3 நம்பர் இருக்குல்லையா, பேசல் பாடி, ஹூக், ஃபிலமெண்ட் இல்லாமல் இங்கே டப்லெட்டு, ஷீத்து, 2 + 9 அரேஞ்ச்மெண்ட் அதெல்லாம். The electron microscopic study of a cilium or the flagellum shows that they are covered with plasma membrane, and their core, called the axoneme, possess a number of microtubules running parallel to the long axis. The axoneme usually has 9 doublets of radially arranged peripheral microtubules, so வெளியில் இருக்கிற 9, and a pair of centrally located microtubule, உள்ளே இருக்கிற 2, அதுதான் pair. Such an arrangement of axonemal microtubule is referred to as 9 + 2 array. Okay, so வெளியில் இருக்கிற 9 + 2. The central tubules are connected by bridges and is also enclosed by a central sheath which is connected to one of the tubules of each peripheral doublet by a radial spokes. Radial spokes ஆல connect ஆயிருக்கு நம்ம பார்த்தோம். Thus there are 9 radial spokes. The peripheral doublet are also interconnected by linkers. அந்த லிங்கரில் தான் உங்களுக்கு ஸோ திஸ் 2 உள்ள 2 வெளிப்பக்கமாக 3 தெரிகிற குட்டி linkers are connected. அது நடுவில் ஒரு கோடு போகுது பாருங்கள், that is inter doublet bridge. And these are 9 radial spokes. The peripheral doublets are also interconnected by linkers. Both the cilium and flagellum emerge from centriole-like structure called the basal body. ஸோ இதுவுமே இங்கேருந்து அப்படியே ஒரு பேசல் பாடி, சென்ட்ரியோல் மாதிரி ஒரு பேசல் பாடியிலேருந்து இமர்ஜ் இருக்குது. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல் கிட்டத்தட்ட இந்த சீலியா ஃப்ளாஜெல்லா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே டப்லெட், அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்ளெட். இந்த சென்ட்ரோசோமோட ஸ்ட்ரக்சரு உங்களுக்கு அப்படியே ட்ரிப்ளெட்டாக இருக்கும். ட்ரிப்ளெட்னால் வெளியில் 3 இங்கே டப்லெட்டாக தெரிஞ்சது, அங்கே 3 தெரியும். இப்போ நான் உங்களுக்கு அந்த பிக்சரை லைட்டாக போட்டு விட்டுறேன் ஸோ தட் படிக்க ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் நம்ம பிக்சரை போடுவோம், தென் வி வில் ரீட் அவுட். சி 1 2 3. Oh my god, I cannot make it easy way. 2 or else I'll just upload. It is குட்டியாக வரைய முடியல. 3 3 இது மாதிரி ஒரு 9 ஸ்ட்ரக்சர் வரும். அங்கே டப்லெட்டாக இருக்கிறது, இங்கே ட்ரிப்ளெட். ஓகே, 3 4 5 6 7 கனெக்ட் ஆகிருக்கும். 8 no place, so there is a small congestion. 1 2 3 4 5 6 7 8 9, 4 + 4 9. okay, 1 is extra. 1 2 3 4 5 6 7 8 9, so I have to rub 1. okay, I'll just make it close by.
just a minute. 1 2 3 1 2 3. Okay, so this is the triplet. Anga doublet, inga triplet. Idhula there is a connection, this to this, this to this, this to this. இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். தலையில் வைக்கிற சின்ன கொண்ட மாதிரி அழகாக கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற ஒரு அமார்ஃபஸ் கண்டென்ட் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு அமார்ஃபஸ் சென்ட்ரோசோம்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கண்டென்ட். வெளிப்பக்கமாக யூ ஹாவ் இந்த மாதிரி like this 4 plus 4. இந்த ப்ரீவியஸ் கேட்டகரியில் நம்ம 9 plus 2, தட் இஸ் சென்டரில் 2 வெளியே 9 நம்ம பார்த்தோம். இங்கே சென்டரில் ஒன்றுமே கிடையாது. தெர் இஸ் அ ஸ்மால், தெர் இஸ் 0. இங்கே வந்து 0. திஸ் இஸ் ஆக்சுவலி கனெக்டட் வித் ஆல் த, அப்படியே இங்கேருந்து இப்படியே கனெக்ட் ஆகிருக்கும். 2 3 4 5 6 7 8 9 இதோட கனெக்ட் ஆகிருக்கும். இன்னும் உள்ளே கொஞ்சம் குட்டி குட்டியான ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போது ஐ டோன்ட் நோ வெதர் ஐ வில் பி ஏபிள் டு மேக் இட். ஏன்னா குட்டி குட்டி ரவுண்ட்ஸ் வரும். இந்த இடத்துல ஒரு குட்டி ரவுண்டு, இங்கே ஒரு ரவுண்டு, இங்கே ஒரு ரவுண்டு, இந்த மாதிரி ஆல் த ஸ்போக்ஸ் ஹவ் காட் அ ஸ்மால் ரவுண்ட் இன் இட். அதுக்கப்புறம் தோஸ் ஹவ், இப்போ பக்கத்தில் இது பக்கத்தில் இருக்கிற திஸ் இஸ் ஒன் கனெக்ஷன். இது இல்லாமல் இன்னொரு குட்டி கனெக்ஷன் இருக்கும். இது பிட்வீன் திஸ் டூ, இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் வந்து they all get connected. இது நடுவில் இப்படி வந்து everything is connected. ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல ரவுண்டு. ஐ டேக் டைம். ஓகே, ஐ திங்க் நான் உங்களோட பேஷன்ஸையை டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஸோ ஆல் தீஸ் ஆர் நவ் கனெக்டட். இதுவும் இப்படியே கனெக்ட் ஆகிருக்கும் எல்லாமே. ஸோ எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் த சென்டர் ஆக்சஸ். ஸோ இதுக்கும் இருக்கான மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே டப்லெட், இங்கே ட்ரிப்லெட். அங்கே சென்டரில் 2 ஷீத் இருக்குது, 2 கோரில் 2 ஸ்போக்ஸ் இருக்குது. இங்கே வந்து சென்டரில் கிடையாது, 0. அப்புறம் வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய சென்ட்ரல் அவுட்டர் இந்த ரெட் கலரில் போட்டிருக்க கண்டென்ட் அது அங்கே பார்க்க முடியாது. ஆனால் அங்கேயுமே வீல் மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ இங்கேயுமே இந்த வீல் அரேஞ்ச்மெண்ட்டு, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த வீல் மாதிரி ஆக்சோனியம் அரேஞ்ச்மெண்ட் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இட் இஸ் பிலீவ் தட் திஸ் சென்ட்ரோசோமில் இருந்து ஃப்ளாஜெல்லா வந்திருக்கலாம், ஃப்ளாஜெல்லாவிலேருந்து சென்ட்ரோசோம். இது ஒரு எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸில் பார்க்குறது. இப்போ படிப்போம். Centrosome is an organelle usually containing 2 cylindrical structure called centrioles. So centrosome தான் அது organelle, அதுக்குள்ளே இருக்கிறது centriole. இது யூஸ்வலாக இப்படி ஒரு பெர்பெண்டிகுலராக அரேஞ்ச் ஆகிருக்கும். and they are surrounded by amorphous pericentriolar material. அதுதான் இங்கே ரெட் கலரில் வெளியில் மார்க் பண்ணியிருக்கிறது. both the centrioles in a centrosome lie perpendicular to each other. பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர்னா ஜென்ரலாகவே அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்குன்னா, ஒன்று இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொன்று இந்த டிரெக்ஷனில் தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, ஸோ போத் த சென்ட்ரியோல்ஸ் இன் அ சென்ட்ரோசோம் லை பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் in which each has organization like the cart wheel. They are made up of 9 evenly spaced peripheral fibrils of tubulin protein. Each of the peripheral fibril is triplet, and the adjacent triplets are also linked. The central part of the proximal region of the centriole is also proteinaceous and called the hub. அது பேர் தான் hub central, which is connected with the tubules of the peripheral triplets by radial spokes made of protein. The centrioles form the basal body of a cilia or flagella and spindle fibers that give rise to spindle apparatus during cell division. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம ஸ்போக்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இந்த ரெட் கலரில் சென்டரில் இருக்கிற இந்த கண்டென்ட் இஸ் ஸ்போக்ஸ். எழுத இடம் இல்லை. ஓகே, திஸ் இஸ் ஸ்போக்ஸ். அண்ட் இந்த கண்டென்ட், த சென்டர் கண்டென்ட் இஸ் ஹப். இது வெளியில் இருக்கிறதெல்லாம் ட்ரிப்ளெட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் அபவுட் தி சென்ட்ரோசோம்.
This is involved in spindle fiber formation. இப்போ animal cellல இது involve ஆகுது. Plant cellல இது இல்லாத பட்சத்தில் cytoskeletonல இருக்கிற microtubules will involve in it. So centriole form the basal body of cilia or flagella இதிலிருந்து, and spindle fibers that give rise to the spindle apparatus during cell division in animal cells. So this is about நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்த கண்டென்ட் எல்லாம் யூகேரியாட்டிக் செல், அதில் இருக்கிற பிளாஸ்மா மெம்பரேன், செல் வால், சைட்டோஸ்கெலிட்டன், இது மூணும் அப்படியே ரிலேட்டடாக படிச்சுட்டு, தட் இஸ் சைட்டோபிளாசம் பற்றி படிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபிஷியன்ட் ஃபீச்சர் ஆஃப் எ யூகேரியாட்டிக் செல். அதில் டபுள் மெம்பரேன் ஆர்கனல், சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனல் அண்ட் நோ மெம்பரேன் ஆர்கனல் அப்படின்னு பிரித்து படிங்க. அப்போ தான் அது படிக்க ஈஸியாக இருக்கும். அதில் டபுள் மெம்பரேன் ஆர்கனலை நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப பெருசாக போகணும், கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது நியூக்ளியஸ்லாம் படிக்கும்போது. ஸோ நம்ம இங்கே சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனல் பார்த்தோம். சிங்கிள் மெம்பரேன் ஆர்கனலில் முக்கியமாக நமக்கு இருக்கிறதெல்லாம் கோல்கை, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம், மைக்ரோபாடிஸ், அப்புறம் நமக்கு வேக்யூல்ஸ் இன்க்ளூஷன் இருக்குது. ஆனால் இந்த கண்டென்ட்டில் எண்டோமெம்பரேன் சிஸ்டம்ங்கிற டைப்புக்கு கீழே வர கோல்கை, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம் அண்ட் வேக்யூல்ஸ் பார்த்தோம். நோ மெம்பரேன் ஆர்கனல் கீழே நாம் பார்த்தது சென்ட்ரோசோம் அண்ட் ரிபோசோம். இதுக்கு கூடவே ஏன்னா சென்ட்ரோசோம் இதிலிருந்து தான் நமக்கு அப்படியே இந்த ஃப்ளாஜெல்லாவும் சீலியாவும் வர்றதுனால நம்ம அதையும் கவர் பண்ணிட்டோம். ஏன்னா அதை தனியாக படிக்க முடியாது. தட் இஸ் ஆல்சோ பிளாஸ்மா மெம்பரேனோட எக்ஸ்டென்ஷன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கண்டென்ட். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஐல் அப்லோட் டபுள் மெம்பரேன் ஆர்கனல் செப்பரேட்டாக. ஓகே, அன்டில் தென் படிச்சுட்டு இருங்க. நிறைய ரொம்ப டேர்ம்ஸ் எல்லாம் இல்லை, கொஞ்சம் கான்செப்சுவல் பேஸ்டாக படிக்கணும். ஏன்னா இதை இப்படி படித்தா தான் நெக்ஸ்ட்டு படிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அண்ட் தேங்க்யூ.